தன்னோட நண்பனுக்காக தன்னோட உயிரை விட்ட ஒரு புலவரோட கதை தெரியுமா உங்களுக்கு? அதுவும் நம்ம கடலூர்ல இருந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணா அந்த இடம் வந்துடும். தெரியாதவங்க என்ன ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, சொல்றேன். இந்த இடத்தோட பேர் தாங்க கபிலர் குன்று, கபிலர் கல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மேல யார் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. குறிஞ்சி நிலத்தில் அதிகமா பாடல் பெற்ற புலவர் கபிலர் தன்னோட உயிருக்கு உயிரான நண்பருக்காக வடக்கிருந்து உயிரை விட்டுருக்காரு. அது எதுக்குன்னா, கடையெழும் வள்ளல்களில் ஒருவர் தான் பாரி. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரி பரம்பு மலை ஆட்சி செஞ்சு தன்னோட கையில் என்ன இருக்கோ அது எல்லாருக்கும் கொடுத்து வாரி வழங்கும் வள்ளல் கொண்ட தன்மை கொண்டவர். பரம்பு மலையை தன்னோட ஆட்சியை கொண்டு வந்து இங்க இருக்கிற வளங்கள்லாம் சுழன்றதுக்காக மூவேந்தரோட சூழ்ச்சியால பாரி கொல்லப்பட்டார். பரம்பு மலையை முழுசா முற்றுகையிட்டதும் கபிலர் பாரியுடைய 2 மகள்களான அங்கவை சங்கவை 2 பேரையும் திருக்கோவிலிற்கு அழைச்சிட்டு வராங்க. அங்க மலைமான் திருமுடிக்காரி இருவருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. தன்னோட நண்பன் இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன்னு இங்க இருக்க பாறை மேல உண்ணானம் இருந்து உயிர் விட்டுருக்காரு. இந்த இடம் கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருக்கோவிலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தா தென்பண்ணை ஆற்றுக்கு நடுவில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சுயம்பான சிவலிங்கம் மட்டும்தாங்க இருக்கு.